இல்லை சின்ன பிள்ளைங்கள எடுத்து பாருங்க, எல்லாருமே சோஷியல் மீடியாஸ்க்கு அடிக்ட் ஆகி தான் இருக்கிறாங்க. ஒரு பிள்ளைக்கு கூட இன்னைக்கு கேட்டால் எல்லாருக்குமே அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. இன்ஸ்டாகிராம் இல்லாத பிள்ளைங்க, ஃபேஸ்புக் இல்லாத பிள்ளைங்க பார்க்கறதே அரிது. எல்லா பிள்ளைங்களும் தனியாக மொபைல் ஃபோன் வச்சுட்டு கேமுக்கும் இன்னைக்கு தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாகி என்னெல்லாமோ தவறுகள் தேசத்துல நடக்கு. பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்று கேட்கவே பயமான ஒரு நாட்களாக தேசம் பொல்லாங்கு நிறைந்த ஒரு தேசமாக மாறிவிட்டது. எனவே கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை என்னன்னா, நம்ம எப்பொழுதுமே எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளுடைய காரியமாக இருந்தாலும் சரிதான், நம்ம எல்லாமே எளிமையாக நடக்கட்டும், பேசட்டும், போகட்டும்னு விட்டு விடாம நம்ம எப்பொழுதுமே எல்லா விஷயத்திலையும் நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு புறாவை போல எப்பொழுதுமே கபடற்றவர்களாக மட்டுமல்ல, ஒரு பாம்பை போல வினா உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எப்பொழுதுமே நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம பிள்ளைகளை கூட ஒரு நாட்கள்ல சொல்லுவாங்க, உங்க பிள்ளைங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேட்பாங்க இல்லையா? ஆனா இந்த காலத்துல நம்ம எதையுமே என்ன பண்ண முடியாது, நம்ப முடியாது. நம்ம ஒரு நேரத்துல அவங்கள நம்பிக்கையோடு பேசினாலும் கூட அவங்க மேல இருக்கிற எல்லா விஷயத்துல நம்ம நோக்க முடியவர்களாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பிள்ளைகளை நம்ம காப்பாற்ற முடியும். தேசம் அவ்வாறாக மாறிவிட்டது. ஏன்னா அவங்க எளிமையா போய் நம்பிடுவாங்க. ஆனா அந்த நம்பிக்கையிலே அவங்க விழுந்து விடாதபடிக்கு பிள்ளைகளுக்கு அவரிடத்துல ஆலோசனை சொல்வது மட்டுமல்ல, நம்ம முடிந்த அளவு பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபம் அவர்களை நிச்சயமாக பாதுகாத்து தப்பிவித்து கொண்டு வரும்.